அனைவருக்கும் வணக்கம். இன்னும் 18 நாள் தான் இருக்குது நாடாளுமன்ற தேர்தலுக்கு. ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல். அதை பற்றி ஒரு சில கருத்துக்கள் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த 2K கிட்ஸ் இந்த ஒரு நிமிஷம் ரீல்ஸ் தான் கேட்குறாங்க. நான் இதை கொஞ்சம் கவனமாக பொறுமையோடு கேட்கணுன்னு கேட்டுக்கிறேன். என்னென்னா, நாங்கள் ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி நடத்துகிறோம். சர்வீஸ் இண்டஸ்ட்ரி மீன்ஸ் சேவைத்துறை. ஆனால் இந்த சேவைத்துறைக்கு மோடி ஆட்சியில் 2017ஆம் வருஷத்தில் ஜிஎஸ்டின்னு ஒன்று இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாங்க, குட் சர்வீஸ் டேக்ஸ். அது எங்களுக்கு 18% சர்வீஸ் டேக்ஸ், அதாவது ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. இதில் 9% சிஜிஎஸ்டி, சென்ட்ரல் குட் சர்வீஸ் டேக்ஸு, 9% ஸ்டேட் குட் சர்வீஸ் டேக்ஸ். ஆனால் இதை நாங்கள் கட்டுற அந்த ஜிஎஸ்டி 9% ஸ்டேட்டுக்கு வருதா, தமிழ்நாட்டுக்கு வருதான்னா அதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறி. அதான் இப்போ கூட சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, நம்ம தமிழ்நாடு அரசு ₹1 வரி கட்டினா அவங்க 28 பைசா இல்லை 29 பைசா தான் மோடி அரசு கொடுக்குதுன்னு நிறைய விளம்பரங்கள், பத்திரிகையில் நிறைய பரப்புரை பிரச்சாரம் நடந்துட்டுருக்கு. அது மாதிரி ஒரு வஞ்சிக்கக்கூடிய ஒரு அரசாக அந்த ஒன்றிய அரசு செயல்பட்டுருக்கு. அதே நேரத்தில் இப்போ நாங்கள் 2017 கட்டிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக ஜிஎஸ்டி பே பண்ணுறோம். அதில் ஒரு வருஷம் கோவிடில் போயிடுச்சு, அந்த ஒரு வருஷம் நம்ம கட்டலை. அப்போ கிட்டத்தட்ட 60 மாதம் கட்டிகிட்ருக்கோம். ஒரு மாதத்துக்கு 3 லட்ச ரூபா கட்டுறோம். அப்போ 60 மாதம் 6 வருஷம் என்னாச்சுன்னு, 60 மாதமா மேலேயே வரும். 6 வருஷம்னா 72 மாதம் கிட்ட வரும். அப்போ எவ்வளோ வரும்னு கணக்கு பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 2 கோடிக்கு மேலே ஜிஎஸ்டி நாங்கள் கட்டியிருக்கோம். இப்போது நாங்கள் வெளியில் நிறைய கடன் வாங்கி இந்த தொழிலை நடத்திட்டுருக்கோம். இப்போ ₹1.50 வட்டிக்கு, 100க்கு ₹1.50, 100க்கு ₹2, இல்லை அதுக்கும் மேலெலாம் வட்டிக்கு வாங்கி தொழில் நடத்திட்டுருக்கோம். சொல்லப்போனால் அண்டா குண்டா அடகு வச்சு இல்லை, அண்டா குண்டா விற்று ஒரு தொழிலை நடத்திட்டுருக்கோம். அவங்களாம் கூட இந்த அளவுக்கு வட்டி வாங்கிறதில்ல. 100க்கு ₹18. மோடி ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுறது 100க்கு ₹18. 100க்கு ₹18னா 1000க்கு ₹180, 10,000க்கு ₹18,000. அது மாதிரி 10,000க்கு ₹1,800, 1 லட்ச ரூபாய்க்கு ₹18,000 வரும். அப்போது எவ்வளோ இப்போ நாங்கள் ஸ்பீடு வட்டி, மீட்ரு வட்டி, இந்த மாதிரி நிறைய வட்டிகள்லாம் இருக்குது. அவங்க கூட ₹10 மேலே சார்ஜ் பண்ணுறதில்ல, வட்டி வாங்கிறதில்ல. ஆனால் இந்த சிறு குறு தொழில் செய்கிற எங்களை இந்த மோடி அரசு இந்த அளவுக்கு ஒரு வஞ்சனை செஞ்சிட்ருக்காங்க, கொடுமைப்படுத்திட்டுருக்காங்க. வளர்ச்சி அடைந்த சிங்கப்பூரில் கூட 9%க்கு மேலே ஜிஎஸ்டி இல்லை. ஆனால் உலகத்திலேயே அதிகமாக டேக்ஸ் கலெக்ட் பண்ணுற ஒரு நாடு இந்தியா தான் அப்படின்னு ஒரு அறிக்கை சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இப்போது ஒரு சிலர் சொல்கிறாங்க, இப்போ வரி இல்லாமல் எப்படி ஒரு நாட்டை நடத்த முடியும், காசு இல்லாமல் எப்படி நாட்டை நடத்த முடியும், ஒரு நாட்டை நிர்வகிக்கணும்னா பணம் வேணும், அதுக்கு தான் வரி வசூல் பண்ணுறோம். சரி, நீங்கள் சொல்கிறது நியாயமான விஷயம். ஆனால் நீங்கள் நிறைய வரி வசூல் பண்ணுறீங்க, வருமான வரி, அந்த வரி, ஜிஎஸ்டி, ஏகப்பட்ட வரி வசூல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் இந்த 18% வரி எங்ககிட்ட வசூல் பண்ணுறீங்க. சில பேருக்கு லக்ஸரி டேக்ஸ் 28%லாம் வசூல் பண்ணுறாங்க. அதை விட அதிகமாக கூட ஜிஎஸ்டி வசூல் பண்ணுறாங்க. இப்போ இந்த 18% நீங்கள் வரி வாங்கி இந்த நாட்டை நிர்வகிக்க முடியாதா? அப்போ ஏன் நீங்கள் 200 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வாங்கினதா சொல்கிறாங்க. அதாவது காங்கிரஸ் விட்டுட்டு போன 2014 காங்கிரஸ் விட்டுட்டு போகும்போது 50 லட்சம் கோடி. ஆனால் இன்றைக்கி மோடி கிட்டத்தட்ட 200 லட்சம் கோடி கிட்ட கடன் வாங்கியிருக்காரு. அப்போ எதுக்காக இந்த கடன் வாங்கினீங்க? இப்போ இவ்வளோ வரி வாங்குறீங்களா, அந்த வரியை என்ன பண்ணுறீங்க, அந்த வரியெலாம் எங்கே போச்சு அப்படின்னு பார்த்தா, கார்ப்பரேட்டுகளுக்கு வரி விலக்கு அளிச்சிருக்காங்க, வேவ் ஆஃப் பண்ணியிருக்காங்க, ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க, கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. நிறைய சலுகைகள் கார்ப்பரேட்டுக்கு கொடுத்துருக்காங்க. கார்ப்பரேட்னா யாருன்னா அதானி, அம்பானி போன்ற பெரிய முதலாளிகளுக்கு. ஸோ அப்போது காங்கிரஸ் பீரியடில் அவங்களுக்கு கார்ப்பரேட்டுக்கு வரி அதிகமாக இருந்துச்சு, 34% கிட்ட இருந்தது. மோடி அரசு வந்தவுடனே அதை குறைச்சிட்டாங்க, கிட்டத்தட்ட 10% குறைச்சி 24% ஆக்கியிருக்காங்க. அப்போது இந்த மோடி அரசு யாருக்காக செயல்படுது?
இப்போ நாங்கள போய் பேங்க்கில் போய் லோன் கேட்டால் அது இல்லை, இது இல்லை, பேங்க் பேலன்ஸ் இல்லை, கொலாட்ரல் கொடுங்க, உங்களுக்கு வந்து ஓடி அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறீங்க, இப்படி ஏகப்பட்ட இஷ்யூஸு. நீங்கள் நகை அடகு வச்சுருக்கீங்க, இதனால் உங்களுக்கு லோன் கிடைக்காது, உங்கள் நெகட்டிவ் ப்ரொஃபைல் அதனால் லோன் கிடைக்காது, இப்படி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி எங்களுக்கு லோன் கொடுக்க மறுத்துடுறாங்க. ஆனால் இந்த கார்ப்பரேட்டுகளுக்கு வாரி வாரி கடன் கொடுக்கறது இல்லாமல் கடன் தள்ளுபடி போன்ற சலுகைகள்லாம் செய்கிறாங்க. அப்போ இந்த மோடி அரசு யாருக்காக செயல்படுது? யார் சந்தோஷமாக இருக்கணும், யார் மகிழ்ச்சியாக இருக்கணுன்றதுக்காக இந்த மோடி அரசு செயல்படுது. அப்போது இந்த மோடி அரசுக்கு நாம் வந்து ஒரு முடிவு கட்ட வேண்டிய ஒரு கட்டத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஆகையால் வர 19ஆம் தேதி நீங்கள் நல்ல முடிவை எடுக்கணும். சிந்தித்து கவனமாக செயல்படணும். காங்கிரஸ் கூட்டணி கட்சிக்கு நீங்கள் வந்து உங்கள் வாக்குகளை அளிக்கணும். காங்கிரஸுக்கு எதிராக நான் வந்து காங்கிரஸுக்கு எதிராக தீவிரமாக பிரச்சாரம் பண்ணியிருக்கோம் ஈழ பிரச்சனையில். அது ஒரு கட்டம், அன்னைக்கு சூழல் வந்து வேறு. ஆனால் இன்றைக்கி வந்து நம்முடைய நாட்டின் ஜனநாயகம், அதாவது ஒரு உதாரணம் சொல்லணும்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி 2012 நான் தொழில் தொடங்கும் போது எனக்கு இருந்த முடி வேறு என் தலையில். என்னடா இவன் மயிர் பிரச்சனையெல்லாம் பற்றி பேசுகிறானே நினைக்காதீங்க. ஆனால் இன்றைக்கி என் தலையில் முடியே இல்லை, மயிரே இல்லை. அதுக்கு மோடியும் ஒரு காரணம். எப்படி வந்து ஒரு பெருங்குடிகாரன்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி இன்றைக்கி ஒரு பெருங்கடன்காரனாக இருக்கேன். அதுக்கும் மோடி தான் ஒரு காரணம்.